இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாய் கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோன்னு சொல்லி, இந்த அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு இந்த காரியம் ஆகவில்லையேன்னு சொல்லி நம்ம வருத்தப்படாதபடி ஆண்டவர் அந்த மாதத்தில் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்குறார். நான் அதிசயங்களை செய்கிற தேவன், என்னால மட்டும்தான் முடியும், வேற யாருனாலும் கூடாத காரியம் அப்படின்னு சொல்லி அவர் மேல பாரத்தை வைத்து அவரை உண்மையோடு நம்ம ஆராதனை செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இரக்கமுள்ள எங்க நல்ல தேவனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கர்த்தாவே, உயிருள்ள தேவனே, ஆண்டவரே, இதோ நான் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்ன என் நல்ல தேவனே, அப்பா எங்களுக்காகவே ஆண்டவரே பிறந்தீர், மரித்தீர். ஆண்டவர் எங்களுக்காகவே சதா காலங்களில் உயிரோடு இருக்கிற தேவன் தகப்பனே, நன்றி. கர்த்தாவே, எங்களுக்கு செய்த அதிசயங்கள் அற்புதங்கள் ஏராளம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா உம்மால மாத்திரம் ஆண்டவரே எல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த சகலத்தையும் ஆண்டவரே நீர் உண்டாக்கினீர் கர்த்தாவே. அப்பா நீர் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, நான் ஏற்ற காலத்தில் ஏற்றதை நான் உங்களுக்கு செய்வேன்னு சொன்ன நல்ல தேவனே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சத்தியத்தை அறிங்கள், சத்தியங்களை விடுதலையாக்கன்னு சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் சத்தியத்தின்படி நடக்க என் தேவரே எங்கள் இருதயத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே, நன்றி கர்த்தாவே. இந்த உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினால் எங்கள் ஜீவனை நாங்கள் நஷ்டப்படுத்தினால் என்ன லாபம் சொல்லி கேட்டீரே ஆண்டவரே. அப்பா எங்கள் ஜீவனை நாங்கள் நஷ்டப்படுத்தி கொள்ளாதபடி ஆண்டவரே கர்த்தாவே எங்கள் இருதயத்தை உங்களுக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே எங்கள் இஷ்டங்கள் நாங்கள் போகாதபடி ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உமக்காக ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் என்ன செய்தோம் என்று ஒரு விஷயம் ஆண்டவரே நாங்கள் ஆராய்ந்து பார்த்த ஆண்டவரே. அப்பா உமக்கு பிரியமான ஆண்டவரே சொத்தாக நாங்கள் வாழ என் தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். அப்பா எங்கள் கால்கள் முழுவதும் என் தேவனே எங்கள் ஆண்டவரே தலை வரைக்கும் நீர் ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் எங்களை நாங்கள் ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தி கொள்ள என் தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நன்றி கர்த்தாவே, நன்றி நன்றி ஆண்டவரே. எல்லாம் ஆண்டவரே கர்த்தாவே இந்த உலகத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே எங்களுக்கு நீர் ஆண்டவரே எல்லாம் வச்சு நீர் கொடுத்தீர் தகப்பனே. அப்பா காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் அந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள என் தேவரே எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க ராஜா. நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் என் தேவரே நீ தொடுவீராக கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. புத்தியுள்ள ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவர் உம்மோட பேச ஆண்டவரே இந்த 10 நிமிடம் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேர் ஆண்டவரே எத்தனையோ ஆண்டவரே விதத்துக்கு செலவழித்து கொண்டாலும் ஆண்டவரே எங்களை நீர் முன்குறித்து இந்த கிராமத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே உண்மை ஆராதிக்க எங்களை ஆண்டவரே முழு இருதயத்தோடு ஒப்பு கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி கர்த்தாவே, நன்றி ஆவியானவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உண்மை பெருகவே பெருக பண்ணு சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வாதமா வைத்து பெருக போகிற கிருபைக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அது எந்த விஷயமா இருந்தாலும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அந்த ஆசீர்வாதமான காரியத்தை ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ள என் தேவரீர், நாங்கள் பெருக பண்ணிக்கொள்ள என் தேவரீர். அப்பா உங்க கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. நன்றி நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி கர்த்தாவே, உமக்கு நன்றி 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 கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆராதனை செய்கிறோம் தகப்பனே. இந்த வேலையில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நன்றி நன்றி கர்த்தாவே. வறட்சியான காலம் என்னை திருப்தியாக்கினே, நீ பாய்ச்சலான தோட்டம் போல செழிப்பாக்கினே. வறட்சியான காலம் என்னை திருப்தியாக்கினே, நீ பாய்ச்சலான தோட்டம் போல செழிப்பாக்கினே. சுருக்கமான இரக்கங்களால் முடிசூட்டினே, சுருக்கமான இரக்கங்களால் முடிசூட்டினே. மனக்கலக்கம் மற்றும் உமக்கு புது சிருஷ்டியாக்கினே, மனக்கலக்கம் மற்றும் உமக்கு புதிய சிருஷ்டியாக்கினே. கண்மலை மீது கால்கள் நிறுத்தி அடிகள் உறுதிப்படுத்தும் எங்கள் இறைவா இயேசுதேவா, எங்கள் இறைவா இயேசுதேவா. உத்தமமான வழியில் என்னை நித்தமும் நடத்தினீ, நித்தமும் நடத்தினீ. உத்தமமான வழியில் என்னை நித்தமும் நடத்தினீ. விடாந்து போன ஆத்துமாவை ஆத்து தேற்றினீ, விடாந்து போன ஆத்துமாவை ஆத்து தேற்றினீ.
கண்மலையானவர் என் துருகமானவர், கண்மலையானவர் என் துருகமானவர். எனக்குத்தாசை ஒரு பர்வதமாக பாதுகாத்தவர், எனக்குத்தாசை ஒரு பர்வதமாக பாதுகாத்தவர். கண்மலை மீது கால்கள் நிறுத்தி அடிகள் உறுதிப்படுத்தும் எங்கள் இறைவா, இயேசுவேவா, எங்கள் இறைவா, இயேசுவேவா. நன்றி ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திர தகப்பனே. இந்த வேலையில கூட ராஜா ஆண்டவரே, நாங்கள் உத்தமான வாழ்க்கையை வாழ என் தேவரே கிருபை பாராட்டுகிறார்கள். ஆண்டவரே, உடைந்து போன எங்க உள்ளத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. கர்த்தாவே, நீர் பாய்ச்சலான தோட்டம் போல ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்களை நீர் வைக்க போகிற கிருபைக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எல்லாவற்றும் ஆண்டவரே சகலத்தையும் ஆண்டவரே உங்க கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நன்றி கர்த்தாவே. இந்த வேலையில கூட ஆண்டவரே என்ன நோக்கத்தோட வந்த ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறாங்களா ஆண்டவரே, நீர் ஒரு விசை கண்ணோக்கி பாருங்க தகப்பனே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ராஜா, தேவைகளை சந்தியும் தகப்பனே. ஆண்டவரே ஒப்பு கொடுத்திருக்கிறார், முழு இருதயத்தோடு ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. நான் ஏதாவது உமக்கு ஆண்டவரே பிரியமில்லாத காரியத்தை நான் செய்திருந்தால் நான் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. ஒரு விஷயம் எங்களை மன்னிங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, உமக்கு பிரியமுள்ள காரியத்தை ஆண்டவரே உம்மால மட்டும்தான் எங்களுக்கு செய்ய முடியும் தகப்பனே. ஒப்பு கொடுக்கலாம் ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே. இந்த வருஷத்துல ஆண்டவரே நீர் ஆண்டவரே சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே நிச்சயமா என்னை ஆசீர்வதிக்கும் சொன்னீங்களா ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மனுஷன் ஏமாத்தவன் ஆனாலும் கர்த்தர் ஆண்டவரே நீர் எங்களை ஏமாற்றாத தேவன் தகப்பனே. நன்றி. நாங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம், உமக்கே ஒப்பு கொடுக்கிறோம் சொல்லி ஆண்டவரே நாங்கள் எல்லா காரியத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஆண்டவரே உமக்கு நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்க பின்னாடியே நாங்கள் ஆண்டவரே வருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே உங்க பின்னாடி நாங்கள் வருகிறோம் ராஜா. எங்களுக்கு முன்பதாக நீங்க செல்லுங்க தகப்பனே. ஒவ்வொரு காரியத்துல நாங்கள் அப்படிதான் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நன்றி இயேசுசாமி, உமக்கு ஸ்தோத்திரம். நீரே பெரியவர் ஆண்டவரே, நீரே பெரிய காரியங்களை செய்வீர் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி நன்றி ஆண்டவரே. மனுஷன் ஏமாத்துவான் தகப்பனே. ஆண்டவரே நீர் ஏமாற்றாத தேவன் தகப்பனே. ஆண்டவரே நீர் உயிருள்ள தேவன், உண்மையுள்ள தேவன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் ஒவ்வொருவரும் எங்களுக்கு ஜீவனை கொடுக்கிற உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திர தகப்பனே. இந்த நல்ல ஜீவனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. ஒவ்வொரு நாள் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை நிலைப்பது ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே சுத்த கிருபையினால நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ராஜா. உமக்கு நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எண்ணி வாதலுன் நனு இப்பந்துலை ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா இக்கட்டு சூழ்நிலைகளும் கூட என் தேவனே எங்களை நீர் ஆண்டவரே இம்மற்று வழிநடத்தி கொண்டு இருக்கிறீர் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த பரலோகமான வாழ்க்கை ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, நாங்கள் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள என் தேவரே நீங்கள் கிருபை பாராட்டுகிறார்கள் ஆண்டவரே. சத்தியத்தை அறிவுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொன்ன வார்த்தை ஆண்டவரே. அப்பா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் எதை கேட்டீர்களோ அதை நான் உங்களுக்கு ஆண்டவரே செய்வேன் சொன்ன வாக்கு கொடுத்த என் தேவன் தகப்பனே. முதலாவது ஆண்டவரே நான் உங்களுக்குள்ள இருக்கிறேனான்னு சொல்லி ஆண்டவரே ஒரு விஷயம் நான் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கலாம் ஆண்டவரே. நான் உங்களுக்குள்ள இருக்கிறேன் ஏசப்பா, நீங்க மட்டும் எங்களுக்குள்ள இருக்கிறீங்க, நான் உங்களுக்குள்ள இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த ஆண்டவரே இந்நாள் வரைக்கும் ஆண்டவரே அந்த காரியத்துல நான் செயல்படுறேன் ஏசப்பா. நான் உங்களுக்குள்ள இருக்கிற பிள்ளையா நான் மாற்றிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி நாங்கள் ஒப்பு கொடுக்கலாம் ஆண்டவரே. உங்களுக்கு கோடான கொடி ஸ்தோத்திர தகப்பனை வந்திருக்கிற ஆத்துமாக்களை என் தேவரையும் கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். மிகுதியான நேரத்தை கூட கரத்துல ஒப்பு கொடுக்குறோம். வார்த்தையின் சத்தத்தை ஆண்டவரே நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவை எல்லா காரியத்தையும்
உங்களுக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறார் ராஜா. எல்லா ஆண்டவரை நீரை பொறுப்பெடுத்து வழி நடத்திங்க. துதிகன மகிமையில ஒரு விதத்தை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமா கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து இந்த வார்த்தையின் நேரத்திலே இந்த வார்த்தையை ஆசீர்வதிக்கும்படியாக வார்த்தையின் ஆசீர்வாதத்திற்காக பாவிச்சு ஜெபம். பரிசுத்தமுள்ள நல்ல இயேசுப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒன்றாய் இணைந்து உம்முடைய பரிசுத்தமான வார்த்தைகளை கேட்க அமர்ந்து இருக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன வார்த்தையின்படி நீர் பேச போகிறீரோ, எங்களுக்கு என்ன வார்த்தையை தரப்போகிறீரோ, மன்னாவை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் இயேசப்பா. கர்த்தர் நீர் அனைத்தையும் மூடி மறைத்து உம்முடைய வார்த்தையின் மூலியமாய் வெளிப்படவே நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே, சுகபத்திரமாய் பிரயாணத்தை வாழ்க்கை செய்து அந்த வார்த்தையை எங்களுக்கு சொல்ல இவ்வளோ தூரமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். 30, 60, 100 அவங்களை ஆசீர்வதித்து இவ்வளோ தூரமாய் கொண்டு வந்த தேவனுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் வருகிறார்கள் இயேசப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசப்பா. அந்த வார்த்தைகளை சுமந்து கொண்டு வந்து என் கிராமத்துக்கு விதையாய் விதைக்கிறார்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த விதை வீண் போகாதபடிக்கு என் பரிசுத்தமுள்ள தேவன், நாங்கள் அனைவரும் அதை பாதுகாக்க நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய கரங்களில் எங்களை ஒவ்வொருவரையும் உங்களுடைய சமூகத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம். மீதியாக இருக்கிற நேரம் முழுவதும் நீர் ஆளுகட்சியும் போய் நடத்தும். துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கு ஏறெடுக்கிறீங்க ஜீவனில் நல்ல தகப்பன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நான் இந்த நேரத்தில் நான் பார்க்கக்கூடிய இந்த வசனங்களை சொல்லும்போது கவனமாக கவனிங்க. வேத புத்தகத்தில் மத்தேயு 8வது அதிகாரத்தை பார்க்கும் பொழுது அதிலிருந்து நான் இப்பொழுது உங்களோடு கூட 4 வசனங்களை வாசிக்கிறேன். அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றார். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். ஸோ இந்த இடத்துல நாம் இப்போ 4 வசனங்களை வாசித்தோம். மலை பிரசங்கம் 5, 6, 7. இந்த மலை பிரசங்கத்தை முடித்துவிட்டு அவர் மலையிலிருந்து கீழே இறங்குகிறார். அவருக்கு பின்னாக அநேக ஜனங்கள் இயேசுவுக்கு பின்னாக செல்லுகிறார். மலை பிரசங்கத்திலே அநேக விஷயங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த மலை பிரசங்கத்தை கேட்பதற்கு திரளான ஜனங்கள் அங்கே வந்தார்கள். அவர்களுக்கு பல காரியங்களை சொன்னாலும் கடைசியாக அவர்களோடு கூட பேசும்போது இந்த 7வது அதிகாரம் தான், அதாவது 5, 6, 7 இந்த 3 அதிகாரங்களை பார்க்கும்போது இந்த 7வது அதிகாரம் கடைசியாக அவர் பேசின வார்த்தை, அதுதான் இந்த 7வது அதிகாரம். இந்த 7வது அதிகாரத்தில் ஒரு காரியத்தை அங்கே சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, 11வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் நன்மையானதை கொடுப்பார், அது நிச்சயமாக கொடுப்பார் என்பதை மலை பிரசங்கத்திலே அவர் சொல்லுகிறார். ஆமா, ரொம்ப அழகா சொல்றார். இன்னும் தெளிவா கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு 7வது வசனத்துல அவர் சொல்வதை பார்க்கின்றோம். இங்கே இந்த 11வது வசனத்துல சொல்லப்பட்ட வார்த்தை மிக தெளிவாக கடைசி 3 வரிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நிச்சயமா நான் கொடுப்பேன்பா, நான் எப்படி கொடுக்காம இருப்பேன்? என்னை நோக்கி நீ கூப்பிடும் பொழுது, என்னிடத்தில் நீ கேட்கும் போது
நான் எப்படி உனக்கு கொடுக்காமல் இருக்க முடியும்? நிச்சயமாக கொடுப்பேன், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவன். தேவன் அவரிடத்தில் எதை கேட்டாலும் கொடுப்பார். அவர் கொடுக்கிற தெய்வம். யோவான் 14:14 சொல்லுகிறது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். பரிசுத்த தேவன் அவருடைய பிள்ளைகள் கேட்பதை அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இங்கே அதைத்தான் மலை பிரசங்கத்திலே அவர் சொன்னார். அதிக நிச்சயம் அல்லவா, நீ என்னை நம்பி வந்திருக்கின்றாய், என்னிடத்தில் நீ கேட்கிறாய், விசுவாசத்தோடு கேட்கிறாய். அது நீ இந்த உலக வாழ்க்கையிலே உனக்கு மற்ற இடங்களிலெல்லாம் நம்பிக்கை எல்லாம் இழந்து போய் இன்னைக்கு என் மீது நம்பிக்கை உள்ளவனாக என்னை தேடி வந்து என்னிடத்தில் நீ கேட்கிறபடினால நிச்சயமாக நான் உனக்கு செய்வேன். இந்த குஷ்டரோகி அவர் மலையிலிருந்து இறங்கி வருகிறதை பார்க்கிறார். அவருக்கு பின் திரளான ஜனங்கள் சென்றார். ஆனாலும் அவர் வந்த உடனே அவரை பணிந்து கொள்ளுகிறார். வந்த உடனே முதல்ல அவரை பணிந்து கொள்ளுகிறார். ஆமா, பணிந்து கொண்டு, அங்கே பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, வந்த உடனே அவரை பணிந்து கொண்டு, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். கேட்ட கேள்வி அதான், உமக்கு சித்தமானால் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். அங்க என்னை சுத்தமாக்கும் அப்படின்னு கேட்கல, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். என்ன நீங்க சுத்தமாக்கணும்னு நினைச்சீங்கன்னா சுத்தமாக்குங்க, இல்லைன்னா வேண்டாம். ஆமா, இப்ப அவர் சொல்றாரு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. இப்போ உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். குஷ்டம் இருந்தா அவன் சுத்தம் இல்லாதவன். குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கி விட்டால் அவன் சுத்தமானவன். அல்லேலூயா. அந்த வியாதி அவனுடைய சரீரத்தில் காணப்பட்டால் அவன் சுத்தம் இல்லாதவன். அந்த வியாதி அவனை விட்டு நீங்கி விட்டால் அவன் சுத்தமானவன். ஆமா, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொன்னார். ஆமா, சொல்றதுக்கு முன்னாடி கையை நீட்டி அவனை தொட்டார். ஒரு குஷ்டரோகிய கையை நீட்டி இங்க தொடுவதை நான் பார்க்கின்றேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அது எப்பொழுது அந்த நாட்கள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிற காலங்களிலே, அதாவது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக மோசே, தேவனுடைய மனுஷனாகிய மோசே பரிசுத்த தேவன் கற்றுக் கொடுத்த கட்டளைகளை சட்டமாக புத்தகமாக எழுதி அதை இந்த ஜனங்களுக்கு, ஆலயத்திற்கு வரக்கூடிய ஜனங்களுக்கு, தேவனுடைய ஜனங்களுக்கு சட்டமாக கொடுத்த புத்தகத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை செய்ய வேண்டும். இங்கே இந்த இடத்திலே பரிசுத்த தேவன் அவனை தொட்டார், அவன் சுத்தமானான். அவனிடத்தில் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி நீ சுத்தமானத. எப்படி சுத்தமான? உன்னை யார் தொட்டாங்க? இந்த காரியத்துல நீ யாருக்கிட்டையும் சொல்லாத, ஒருத்தர்கிட்டையும் சொல்ல வேண்டாம், ஒருவரிடத்திலும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆனாலும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து, மோசே கட்டளையிட்டு காணிக்கையை செலுத்துவோம். உடம்பு சரியாயிடுச்சா, உன் பலவீனம் நீங்கிடுச்சா, உனக்கு சுகம் கிடைச்சிருச்சா, நீ உடனடியா ஊழியக்காரரை பார்த்து நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் அங்கே செய்ய வேண்டிய காணிக்கையை செலுத்து. அல்லேலூயா. குஷ்டம், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு பலவீனம் அவனுடைய சரீரத்தை மேற்கொள்ளும் போது, அந்த பலவீனம் அவனை விட்டு அல்லது அவளை விட்டு போகாத பட்சத்தில், நீங்காத பட்சத்தில், அவர்கள் முழுவதுமாக குடும்பத்தாரால் புறக்கணிக்கப்படுகிறார்கள். ஒரு கல்யாண வீட்டுக்கு போக முடியாது, ஒரு பிறந்தநாள் வீட்டுக்கு போக முடியாது, ஒரு நல்ல விசேஷங்களுக்கு செல்ல முடியாது, யாரையும் ஒரு குடும்பத்தை போய் நேரில் போய் விசாரிக்க முடியாது. இப்படி எல்லா சிச்சுவேஷன்ஸ்லையும் அவர்கள் முடங்கப்பட்டவர்களாக காணப்படுவார்கள். ஒரு மனிதனுடைய சரீரத்தை பலவீனம் ஆட்கொள்ளும் போது, நடக்க முடியல, ஒரு பிராக்சர் அல்லது ஒரு தீராத வியாதி, படுக்கை விட்டு எழுந்திருக்க முடியாத ஒரு வியாதி,
அந்த சூழ்நிலைகளிலே, அந்த காலகட்டங்களிலே அவர்கள் படும் வேதனை மிகவும் தாங்க முடியாது. ஆனால் இந்த குஷ்டம் என்பது பார்த்தாச்சுன்னா, குஷ்டரோகம் என்பது அந்த நாட்களிலே மிகவும் கொடூரமான ஒரு வியாதி. என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அந்த குஷ்டரோகம் பிடித்தவர்கள், குஷ்டத்தில் இருக்கிறவர்கள் ஊருக்குள்ளே வர முடியாது. பாளையத்திற்கு புறம்பே இருப்பார்கள். அவர்கள் தனியாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட வியாதி உள்ளவர்கள் தனியாக இருப்பார்கள். எந்த மனிதரோடும் அவர்கள் கலவ முடியாது. எந்த குடும்பத்தோடும் உறவாட முடியாது. தன் தகப்பனையும் தாயையும் கட்டி அணைக்க முடியாது. தன் உறவுகளை கட்டி அணைக்க முடியாது. நல் விசேஷங்களுக்கு செல்ல முடியாது. எல்லாவற்றிலும் அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். அந்த வியாதி இருக்கிறவர்கள், அந்த வியாதி இருக்கிறவர்கள் பாளையத்திற்கு புறம்பே இருப்பார்கள். இங்கே பரிசுத்த தேவனை தேடி வந்த அந்த குஷ்டரோகி, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து அவனை தொட்டு சுகமாக்கினார். அந்த குஷ்டம் உடனடியாக அவனை விட்டு நீங்கினது. அல்லேலூயா. அந்த சரீரத்திலே காணப்படக்கூடிய அந்த பொல்லாத வியாதி, சரீரம் முழுவதுமாய் காணப்பட்ட அந்த குஷ்டரோகம் அவனை விட்டு உடனே நீங்கியது. அதான் ஆச்சரியம். அவன் நாகமானை போல அந்த தண்ணீரிலே 7 முறை அவன் மூழ்கி எழுந்திருக்கவில்லை. எலிசாவை தேடி வந்த அந்த மந்திரி குஷ்டம் நீங்க வேண்டும் என்று வந்த பொழுது, எலிசா நீ போயிட்டு அந்த ஆற்றில 7 தரம் மூழ்கி எழுந்திரு சொன்னார். அவன் போயிட்டு அதை செய்த பிறகு அவன் குஷ்டம் நீங்கினது. ஆனால் இங்கே எந்த ஒரு சம்பவம் நடக்கவில்லை. உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் அப்படின்னு சொன்னான். இயேசு அவனை தொட்டார். எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகும் சொன்னார். உடனடியாக அவனுடைய சரீரத்திலே காணப்பட்ட எல்லா தழும்புகளும், எல்லா ரணங்களும், எல்லா காயங்களும் அடுத்த நொடி பொழுதிலே மாறி போனது. இதான் ஆச்சரியம். இயேசு ஒரு மனிதனை தொடும் பொழுது அவன் சரீரத்திலே எப்படிப்பட்ட வியாதியாக காணப்பட்டாலும் அது அங்கே நொடி பொழுதிலே மாறி போனது என்பதற்கு இந்த குஷ்டரோகியை ஒரு சாட்சியாக இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். குஷ்டத்தை குறித்து பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அது மிகவும் கொடூரமான வியாதி. வேத புத்தகத்திலே நீங்கள் லேவியராகமம் புத்தகத்தை எடுத்தீர்கள் என்று சொன்னால், லேவியராகமத்துல ஒரு மனிதன் குஷ்டம் பிடித்தவனாக இருந்தால் அவனை குறித்து லேவியராகமம் 14வது அதிகாரத்திலே முழுவதுமாக அந்த குஷ்டத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 14வது அதிகாரத்தில், பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, குஷ்டரோகியினுடைய சுத்திகரிப்பின் நாளில் அவனுக்கு அடுத்த பிரமாணம் என்னவென்றால், அவன் ஆசாரியனிடத்தில் கொண்டு வரப்பட வேண்டும். ஆசாரியன் பாளையத்திற்கு புறம்பே போய் குஷ்டரோகியின் குஷ்டவியாதி சொஸ்தமாயிற்று என்று கண்டால், சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக உயிரோடு இருக்கும் சுத்தமான 2 குருவிகளையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் வாங்கி வர கட்டளையிட கடவன். பின்பு ஆசாரியன் அந்த குருவிகளின் ஒன்றை ஒரு மண் பாண்டத்தில் உள்ள ஊற்று நீரின் மேல் கொல்ல சொல்லி, உயிருள்ள குருவியையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து இவைகளையும் உயிருள்ள குருவியையும் ஊற்று நீரின் மேல் கொல்லப்பட்ட குருவியின் இரத்தத்திலே தோய்த்து, குஷ்டம் நீங்க சுத்திகரிக்கப்படுகிறவன் மேல் 7 தரம் தெளித்து அவனை சுத்தம் பண்ணி உயிருள்ள குருவியை வெளியிலே விட்டுவிட கடவன். சுத்திகரிக்கப்படுகிறவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து தன் மயிர் முழுவதையும் சிரைத்து தான் சுத்தமாகும்படி ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி பின்பு பாளையத்தில் பிரவேசித்து தன் கூடாரத்திற்கு புறம்பே 7 நாள் தங்கி 7ஆம் நாளிலே தன் தலையையும் தாடியையும் புருவங்களையும் தன்னுடைய மயிர் முழுவதையும் சிரைத்து தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்தில் ஸ்நானம் பண்ண வேண்டும். அப்பொழுது சுத்தமாய் இருப்பான். அல்லேலூயா. ஒரு குஷ்டரோகி குஷ்டத்தை விட்டு நீங்கியாச்சுன்னா, நீங்கினா கூட அவன் வீட்டுக்கு வர முடியாது. நீங்கினா கூட அவன் போயிட்டு முதல்ல ஊழியக்காரர்கிட்ட அவனை காட்டணும். அவர் பார்ப்பார், அவனுடைய சரீரத்தை செக் பண்ணுவார். அதற்கு பிறகு அவன் என்னென்ன வேலை பண்ணணும், மொட்டை அடிக்கணும், எல்லா தலையில் இருக்கிற முடி எல்லா முடிகளையும் அகற்றி விட்டு, அதற்கு பிறகு கர்த்தருக்கு செய்ய வேண்டிய பலிகளை செலுத்தி விட்டு, அதற்கு பிறகும் அவன் 7 நாள் தனி அறையிலே அடைக்கப்பட வேண்டும். 7 நாட்களுக்கு பிறகு அவனுடைய சரீரத்துல மறுபடியும் எதுவும் உருவாகவில்லை, மறுபடியும் தோள்களிலே மாற்றம் வரவில்லை, மறுபடியும் எந்த ரணங்களோ அல்லது தடிப்புகளோ உண்டாகாமல் அவன் சரீரம் அது எப்படி 7 நாட்களுக்கு முன்பாக மிகவும் சுத்தமாக இருந்ததோ அதே போல சுத்தமாக இருக்கிறது என்று ஆசாரியன் உறுதி அளித்தால், ஆசாரியன் இவன் சுத்தமாய் இருக்கிறான் என்று அறிக்கை செய்தால், ஊழியன் இவன் சுத்தமுள்ளவன்
இவன் சரீரத்திலே பலவீனம் இல்லை, இவன் சரீரத்திலே வியாதி இல்லை, இவன் சரீரம் முழுவதும் வியாதி நீங்கி சுத்தமாகி விட்டான், இவன் எல்லோரையும் போல ஒரு சாதாரண மனிதனாக மாறிவிட்டான், இனி இவன் சுகமாய் வாழலாம், குடும்பத்தாரை பார்க்கலாம், உறவுகளை சந்திக்கலாம், நம்ம ஊர்ல நடக்கக்கூடிய எல்லா நல் விசேஷங்களிலும் இவனும் கலந்து கொள்ளலாம் என்று சொல்லி ஆசாரியன் அந்த அதிகாரத்தை கொடுக்கும் போது மட்டுமே அந்த குஷ்டம் நீங்கப்பட்டவன் மீண்டும் தன் ஜனத்தாரோடு கலவ முடியும். அல்லேலூயா. அவ்வளவு கடினமான ஒரு சட்டங்கள் இந்த குஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு காணப்பட்டது. ஆனால் இங்கு அருள்நாதர் இயேசு அவனை சும்மா ஒரு டச் பண்ணி, அல்லேலூயா, என்ன ஆச்சரியம் பாருங்க, சும்மா ஒரு டச் பண்ணி, எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாக, அல்லேலூயா, எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாக. அவன் அந்த நொடி பொழுதிலே சுத்தமாகிறான். அதான் ஆச்சரியம். அந்த செகண்ட் அவனுடைய சரீரத்திலே பரிபூர்ண சுகத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். அந்த செகண்ட் சுத்தமாயிடுறான். இது நினைச்சு பார்க்க முடியாத ஒரு ஆச்சரியமா இருக்கு. இப்ப இயேசு கிறிஸ்து அவனை தொட்டு சுகமாக்குறார். அப்ப தொட்டு சுகமாக்கும் போது அங்க சொல்றாரு, இதை யார்ட்டையும் சொல்லிடாத, யார்ட்டையும் சொல்லிடாத, எச்சரிக்கையாயிரு. ஆண்டவர் அவனை சுகமாக்கணும்னு விரும்புறாரு. அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவன் வாழ்க்கை கட்டப்படணும், அவன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவீனம் அவனை விட்டு நீங்க வேண்டும், அவன் மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். அதனால அவர் அவனுக்கு சுத்தமாக்கிட்டாரு. ஆனா அதை யாருக்கிட்டையும் சொல்லாத அப்படிங்கிறார். ஏன்னா அவனை தொட்டு சுகமாக்கினார். அல்லேலூயா. அது மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின் நாட்கள். அந்த குஷ்டரோகி என்பவன் பாளையத்திற்கு புறம்பே இருக்கக்கூடியவன். அதனால அங்கே ஆனாலும் பரிசுத்த தேவன் அவனை தொட்டு சுகமாக்குகிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. அப்ப தேவன் ஒரு மனிதனுடைய சரீரத்துல எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் அவர் கைகளை வைக்கும் பொழுது அந்த வியாதி நீங்கி அவன் சுகமாகிறான். அல்லேலூயா. வியாதியை விலக்குகிற தேவன். யாத்திராகமம் 23வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த தேவன் வியாதியை விலக்குகிறவர். எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, அந்த வியாதியை விலக்குகிற வல்லமை அவரிடத்தில் உண்டு. அல்லேலூயா. பரிசுத்த தேவன் வியாதியை விலக்குகிற தேவன். பாருங்க, இங்க ஆண்டவர் குஷ்டரோகிக்கு எப்படி சுகத்தை கொடுத்தார்? தொட்டு சுகத்தை கொடுத்தார். அந்த சுகமாகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு? நொடி பொழுதிலே சுகம், நொடி பொழுதிலே அந்நேரமே அவன் சுத்தமானான். ஆனா அதற்கு பிறகு ஆண்டவர் சொல்றாரு, நீ சுத்தமானா என்பது உனக்கு மட்டுமில்ல, இந்த சமுதாயத்திற்கு தெரிய வேண்டும், இந்த உலகத்திற்கு தெரிய வேண்டும், நீ நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும். அதனால் நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பி. மோசேயினுடைய சட்டத்தின்படி நீ சுத்தமானவன் என்பதை இந்த சமுதாயம் அறியட்டும். அல்லேலூயா. இரண்டாவதாக பரிசுத்த தேவன் இதே போல இந்த குஷ்டரோகத்திலே பாதிக்கப்பட்ட 10 நபர்கள். எத்தனை பேரு? 10 பேர். அல்லேலூயா. இங்க முதல்ல இங்க எத்தனை குஷ்டரோகியை பார்த்தோம்? ஒரே ஒரு குஷ்டரோகி. அந்த குஷ்டரோகி சுகத்தை பெற்றுக்கொண்டானா? பெற்றுக்கொண்டான். சந்தோஷமா புறப்பட்டு போயிட்டானா? போயிட்டான். இப்ப அடுத்து பார்க்கிறது 10 குஷ்டரோகி. எத்தனை குஷ்டரோகி? 10 பேர். படிங்க லூக்காவின் புத்தகம் 17வது அதிகாரம் 12வது வசனம். லூக்கா 17:12. அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று. இப்ப எத்தனை குஷ்டரோகி? முதல்ல எத்தனை பேரு? இப்ப எத்தனை பேரு? 10 பேர். இப்ப 10 பேர் பக்கத்துல இருக்கிறாங்களா, தூரத்துல இருக்காங்களா? தூரத்துல இருக்கிறாங்க, கிட்ட போக முடியாது. அங்க மலை பிரசங்கத்திலிருந்து இறங்கி வரும் பொழுது அங்கே கிராமத்துல பிரவேசிக்கல, மலையிலிருந்து இறங்கி வருகிறார். அப்பொழுது அங்கே ஒருவனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். ஆனா இங்கே ஒரு கிராமத்தில் பிரவேசிக்கும் போது, ஆமா, பாளையத்திற்கு புறம்பே இருக்கக்கூடிய 10 குஷ்டரோகிகள் அங்க என்ன சொல்றாங்க? 10 பேர், ஏசு ஐயரே, 13வது வசனம், ஏசு ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அல்லேலூயா. ஏசப்பா எங்களுக்கு இரங்கும் என்று சொல்லி சத்தமிட்டார்கள். எப்படி சத்தமிட்டார்கள்? ஏசு ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அப்பா எங்களுக்கு இறங்குங்கப்பா அப்படின்னு சத்தமிட்டார்கள். இப்ப நான் சத்தமிடுறேன், அல்லேலூயா. அல்லேலூயா. நான் அல்லேலூயா சொன்னேன், நீங்க இப்ப எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா.
சத்தம் வரலையே, இன்னும் கொஞ்சம் சத்தமா நான் ஒருத்தன் சத்தம் போட்டேன். என் சத்தம் ஜாஸ்தியா இருந்துச்சா உங்க சத்தம் ஜாஸ்தியா இருந்துச்சா? உங்க சத்தம் ஜாஸ்தியா இருக்கு. 10 குஷ்டரோகிகள் 10 பேர் தூரத்துல நிக்கிறாங்க. ஏசாமி அங்க இருக்கிறாரு, எங்க சமுதாய கூடம் பக்கத்துல இருக்கிறாரு. இங்க இருந்து 10 பேர் கத்துறானுங்க. இந்த 10 பேர் மூஞ்சி அவருக்கு தெரியுமா? தெரியாது. ஏதோ 10 பேர் நிக்கிறாங்க மட்டும்தான் தெரியும். ஆனா சத்தம் ஜாஸ்தியா இருக்கு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த 10 பேரும் சேர்ந்து ஒரே டைம்ல என்ன சொல்லி கத்துனாங்க? ஏசையரே எங்களுக்கு. அவங்க எங்க குஷ்டம் நீங்கும்னு சொல்லவே இல்லை. அந்த ஒரு குஷ்டரோகி உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குன்னு கேட்டான். ஆனா இங்க என்னை சுத்தமாக்குன்னு சொல்லிட்டு இவங்க கேட்கல. இவங்க எங்களுக்கு இறங்கும் அப்படிதான் சொன்னாங்க. உங்களுடைய இரக்கம் எங்களுக்கு வேண்டும்பா. அல்லேலூயா. அங்க ஒரு குஷ்டரோகிக்கு குஷ்டம் சுத்தமாயிடுச்சு. அவன் கிளம்பிட்டான். கதை முடிஞ்சு போச்சு. காணிக்கையை போட்டுட்டு சர்ச்சில் காணிக்கையை போட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். அவன் லைஃப் அவன் அவ்வளவுதான். அவன் லைஃப்ல இதுக்கப்புறம் வாழ்க்கை மாறிடுச்சு. சந்தோஷம், மகிழ்ச்சி, சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போச்சு. மகிழ்ச்சியும் சந்தோஷம் உண்டாயிடுச்சு. இங்க 10 பேர் ஒரே டைம்ல 10 குஷ்டரோகி. இந்த 10 பேர் சேர்ந்து ஒரே டைம்ல ஏசையரே எங்களுக்கு இறங்கும். இந்த 10 பேருக்குள்ள ஒரு மனம் இருந்துச்சு. 10 பேரும் ஒரே டைம்ல கத்துறாங்க. இந்த 10 பேரும் சேர்ந்து ஏசையரே எங்களுக்கு இறங்கும் அப்படின்னு சொல்றாங்க. பேசாம என்ன சொன்னாரு? இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீர்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். ஏசாமி என்ன சொன்னாரு? என்கிட்ட வாங்க, நான் உங்களை தொடணும், உங்களை சுத்தமாக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அந்த குஷ்டரோகிக்கு என்ன சொன்னாரு? தொட்டு உன்னை சுகமாக்கணும். அவனை தொட்டாரு, சுகமானான். யாருக்கும் சொல்லாத, ஜாக்கிரதை அப்படின்னாரு. ஆனா இங்க இருக்கிற 10 குஷ்டரோகிகளுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, என்கிட்ட நீ வர வேண்டிய அவசியமே இல்லை, அப்படியே போ. அப்படியே எங்க போ? ஆசாரியர் இடத்திற்கு போ, உங்களை காண்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து அந்த 10 நபர்களையும் தொடவில்லை. அவர்கள் முகங்களை பார்க்கவில்லை. அவர்கள் இயேசுவினிடத்தில் ஐயரே எங்கள் குஷ்டம் நீங்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவர்களும் விண்ணப்பம் பண்ணவில்லை. இயேசு கிறிஸ்து அந்த மனுஷனுடைய முகங்களை பார்க்கவில்லை. தூரத்திலிருந்து அவர்கள் இருதயத்தை பார்த்தார். அல்லேலூயா. மனுஷனோ முகத்தை பார்க்கிறவன், பரிசுத்த தேவன் இருதயத்தை பார்க்கிறவர். மனுஷன் முகத்தை பார்க்கிறவன், நான் வெள்ளையும் சொல்லையுமாய் இருப்பேன், நல்ல டிரெஸ் போடுவேன், நான் ஆண்டவருக்கு எப்படிப்பட்டவன் தெரியுமா? இப்படிதான் மனுஷன் ஆண்டவருக்கு முன்பாக தன்னை பிரஸ்தாபப்படுத்தக்கூடியவன் அநேக மனிதர்கள். ஆனால் மனிதனால் புறக்கணிக்கப்பட்ட இந்த 10 குஷ்டரோகிகளும் 10 பலவீனம் உள்ளவர்கள், சமுதாயத்தால் தள்ளப்பட்டவர்கள், வாழ்க்கையில் முன்னேற முடியாதவர்கள், எந்த வேலையிலும் யாரும் சேர்க்க முடியாதவர்களை, எந்த வேலைக்கும் போக முடியாது, வேலை செஞ்சு வாழ்க்கையில சம்பாதிச்சு முன்னேறலாம் அப்படின்னு நினைச்சா அதற்கும் வழி இல்லாதவர்கள், இப்படிப்பட்டவர்கள் தங்கள் வாய்களை திறந்து சொன்ன வார்த்தை, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும். தூரத்திலே நின்று கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீ தேவனுக்கு சமீபத்தில் இருக்கிறாயா அல்லது தேவனுக்கு தூரமாக இருக்கிறாயா? உன் உருவம் தேவனுக்கு தூரமாக இருக்கிறதா அல்லது தேவனுக்கு சமீபமாக இருக்கிறதா என்பது முக்கியமில்லை. உன் இருதயம் தேவனுக்கு தூரமாக இருக்கிறதா அல்லது உன் இருதயம் தேவனுக்கு சமீபமாக இருக்கிறதா? இதுதான் முக்கியம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, 2 பேர் ஜெபம் பண்ணுகிறார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் தேவனுக்கு அருகில் இருக்கிறான், ஜெபம் செய்கிறான். ஆனால் ஆயக்காரனோ தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே பாவியாகி என்மேல் கிருபையாயிரும், பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி அவன் தூரத்திலே நின்று தன்னை தாழ்த்தினான். தேவன் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, இருதயத்தை பார்க்கிறவர். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, அந்த பரிசேயன் அல்ல, இந்த ஆயக்காரனே நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. பரிசுத்த தேவன் மனுஷனுடைய இருதயத்தை பார்க்கிறவர். இந்த 10 பேரும் விசுவாசத்தோடு அவர்கள் தேவனுடைய இரக்கத்திற்காக தேவ சமூகத்திலே கெஞ்சுகிறார்கள்.
கர்த்தரை நோக்கி அவர்கள் கூப்பிடுகிறார்கள், ஒரே நேரத்தில் கூப்பிடுகிறார்கள். ரோமர் புத்தகம் 9வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாய் இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாய் இருக்கிறார், எவனை கடினப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். பரிசுத்த தேவன் எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாய் இருக்கிற தேவன். இந்த 10 பேர்களுக்காக இறங்கின தேவன். அல்லேலூயா. இந்த 10 நபர்களுக்காக, பலவீனப்பட்ட இந்த 10 பேருடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக பரிசுத்த தேவன் மனது இறங்கினார். நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள். அல்லேலூயா. யாருக்கு காண்பியுங்கள்? இந்த 10 நபர்களும் இயேசு கிறிஸ்து தொடாமலே சுத்தமானார்கள். அல்லேலூயா. போகையில் சுத்தமானார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் அவர்களை தொடவில்லை, எச்சிலை துப்பி மண்ணினால் அவர்களை பூசவில்லை, அவர்களை முழங்கால் படியிட்டு ஜெபிக்க சொல்லவில்லை, அவர்கள் தேவ சமூகத்திலே காத்திருக்கவில்லை. அவர்கள் இருதயம் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தது. இருதயம் தேவனுக்கு சுகந்த வாசனையாய் காணப்பட்டது. அவர்கள் அந்த இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று சொன்ன வார்த்தை அவர் உள்ளத்தை தொட்டது. அவர்கள் இருதயத்தை பார்த்தார். அவர்கள் சுகமானார்கள். அல்லேலூயா. அவர்கள் என்னவானார்கள்? சுகமானார்கள். ஆனா இந்த இடத்துல 10 பேர் சுகமானார்கள். அந்த 10 பேர் சுகமான பின்பு அங்கே ஒரு மனிதன் மறுபடியும் திரும்பி வருகிறார். 15வது வசனத்துல, அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். அல்லேலூயா. 10 பேர் விடுதலை பெற்றுக் கொண்டார்கள். 10 பேர் இந்த பூமியிலே சரீரத்திலே நல்ல சுகத்தை பெற்றார்கள். ஆனால் ஒருவன் மாத்திரம் திரும்பி வந்தான். அல்லேலூயா. எத்தனை பேர் திரும்பி வந்தாங்க? இந்த ஒரு மனிதன் திரும்பி வந்தான். இயேசு கிறிஸ்து கேட்டார், விடுதலையானவர்கள் 10 பேர் அல்லவா? 9 பேர் எங்க போனாங்கன்னு தெரியல, ஆனாலும் அந்த 9 பேர் எங்கே அப்படின்னு கேட்டார். கேட்டுட்டு, தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அல்லேலூயா. பரிசுத்த தேவன் அந்த ஒரு மனிதன் திரும்பி வந்தான். அந்த ஒரு மனிதனிடத்தில் தேவன் சொன்ன வார்த்தை என்ன? அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன், முடிப்போம். முதல்ல ஒரு குஷ்டரோகியை பார்த்தான். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குன்னு சொன்னான். சுத்தமாயிட்டான், போயிட்டான். சுத்தமாயிட்டான். 2வது சாப்டர்ல இங்க 10 குஷ்டரோகிகள், இயேசு ஐயரே எங்களுக்கு நீங்க போங்க அப்படிங்கிறாரு. அந்த 10 பேரும் சுத்தமானாங்க. 9 பேர் போயிட்டான். 9 பேர். ஆனா ஒருத்தன் திரும்பி வரான். ஒருத்தன் இயேசுவின் பாதத்திலே விழுகிறான். அவர் பாதத்திலே விழுந்து அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ தூரமாயிருந்த அவன் இப்போ இயேசுவுக்கு சமீபமா வந்துட்டானா இல்லையா? வேதம் சொல்லுகிறது, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்துவுக்கு சமீபமானீர்கள். அல்லேலூயா. அநேக பாவங்களினாலும், அநேக பலவீனங்களினாலும், அநேக கட்டுகளினாலும் பரிசுத்த தேவனுக்கு தூரமாயிருந்த உன்னையும் என்னையும் இன்றைக்கு தேவன் அவருக்கு சமீபமான பிள்ளைகளாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் தேவனுக்கு சமீபமானவர்கள். தேவனுக்கு சமீபமான நம்மை குறித்து பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, இத்தனை பெரிய பாக்கியத்தை பெற்ற இந்த ஜாதிக்கு ஒப்பான ஜாதி வேற ஏது என்று பரிசுத்த தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்ற, இவ்வளவு பெரிய நன்மையை பெற்ற இந்த பிள்ளைகளை காட்டிலும் பெரியவர்கள் இந்த பூமியிலே யார் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அந்த ஒரு மனிதன் மீண்டும் திரும்பி வந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறான். அல்லேலூயா. பாருங்க, தேவன், பரிசுத்த தேவன் நன்றி உள்ளவர்களை அவர் மிகவும் நேசிக்கிறார். அல்லேலூயா. இந்த நன்றி கெட்ட மனிதர்கள் இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்துல, யாரு நன்றி கெட்ட மனிதர்கள் இருக்கக்கூடிய சமுதாயத்துல நன்றி உள்ளவர்களை கர்த்தர் நேசிக்கிறார். அதான் உண்மை. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நான் தான் யோசிப்பேன், தேவனுக்கு பின்னாக இந்த பயணத்தில் பயணம் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் நன்றி உள்ளவர்கள். எத்தனையோ பேர் நம்மை விட்டு தூரமாகி போனவர்கள் உண்டு. ஆரம்ப நாட்களிலே இந்த ஊழியத்தின் பாதையிலே நமக்கு சமீபமாக இருந்த அநேகர் இன்னைக்கு தூரமானார்கள். அல்லேலூயா. ஆனால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பரிசுத்த தேவன் எப்படி அந்த 10ல் ஒன்றை சமீபமாக்கினாரோ அதே போல் இன்றைக்கு அநேகரை கர்த்தர் சமீபத்தில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த சமீபமானவர்களை குறித்து பரிசுத்த வேதம் சொல்லுகிறது,
அவர்கள் நன்றி உள்ளவர்கள். எப்படிப்பட்டவர்கள்? நன்றி உள்ளவர்கள். தெசலோனிக்கேயர் புத்தகத்திலே வேதம் சொல்லுகிறது, நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். எப்படி இருக்கணும்? கடைசி காலங்களிலே மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், நன்றி அறிதல் இல்லாதவர்களாய் இருப்பார்கள். ஆனால் பரிசுத்த தேவன் எதை விரும்புகிறார் என்று சொன்னால், நீ நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும். இந்த ஒரு குஷ்டரோகி தன் வாழ்க்கையிலே காணப்பட்ட பலவீனங்கள் நீங்கின போது, புறக்கணிக்கப்பட்ட அவன் சுத்தம் உள்ளவனாக மாறின பொழுது, பாவத்தினாலும் பல்வேறு கட்டுகளினாலும் அசுத்தனாய் இருந்த அவன் சுத்தனாய் மாறின பொழுது தேவனை தேடி வந்தான். தேவனுடைய பாதத்தில் விழுந்தான். பரிசுத்த தேவன் அவனை பார்த்து சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இந்த 10 நபர்களில் ஒருவனுக்கு பரிசுத்த தேவன் ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்தார். அல்லேலூயா. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு நாள் நீ மறைந்து போவாய். உன் சரீரம் ஒரு நாள் சுடுகாட்டுக்கு கொண்டு செல்லப்படும், கல்லறைக்கு கொண்டு செல்லப்படும். உன் சரீரத்திலே எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் அது சுகமானாலும் மீண்டும் அந்த சரீரம் மண்ணுக்கு இரையாக ஒப்புக் கொடுக்கப்படும். ஆனால் அந்த சரீரத்திற்குள் மறைந்திருக்கிற ஆவி, அந்த ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும். அதுதான் இந்த பூமிக்குரிய நித்திய வாழ்வுக்கு அடையாளம். இந்த நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படிக்கு இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை, ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று வேதம் சொல்லுகிறது. தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தாதபடிக்கு தன் ஆத்மா மீட்கப்பட வேண்டும், நான் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மீண்டும் பரிசுத்த தேவனிடத்தில் தன் ஆத்மாவை தாழ்த்தின அந்த ஒரு குஷ்டரோகிக்கு பரிசுத்த தேவன் ஆத்ம மீட்பை கொடுத்தார். அல்லேலூயா. ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்தார். அவன் ரட்சிக்கப்பட்டவனாக மாறினான். அவன் புறஜாதியனாக காணப்பட்டாலும் அந்த மனிதனுக்குள் காணப்பட்ட அந்த விசுவாசம் அவனுக்குள் சரீர சுகம் மட்டுமல்ல, ஆத்ம சுகத்தையும் கொடுத்தது. அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பங்காளி ஆனான். தேவனுடைய வீட்டிற்கு சுதந்திரவாளி ஆனான். ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்று முடிவு பரியந்தம் கர்த்தருக்குள் அவன் இருக்கிறவனாக மாறி போனான். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கும் பரிசுத்த தேவன் சுகம் என்பது ஒன்றுமே அல்ல. அவர் நம்மை சுகமளிக்கிறவர். அவர் சுகமளிக்கிற தேவன். எப்படிப்பட்ட தேவன்? நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பலவீனங்கள் இருந்தாலும் அதை அவர் மட்டும்தான் மாற்ற முடியும். இந்த 2 சம்பவத்திலேயும், அல்லேலூயா, இந்த 2 சம்பவத்திலேயும் இடையில யாராச்சும் மீடியேட்டர் இருந்தாங்களா? கிடையாது. எந்த மீடியேட்டரும் கிடையாது. குஷ்டரோகி நேரடியா பேசுறான், உமக்கு சித்தமானால் என்னை தொட்டாரு, சுகமாயிடுச்சு, போயிட்டான். இங்க 10 பேர் ஏசு ஐயரே எனக்கு 10 பேரும் சுத்தமாயிட்டாங்க, போயிட்டாங்க. ஆனா இந்த 2 சம்பவத்திலையும் ஒரு கதாநாயகன் வரான். ஒரு கதாநாயகன், ஒரு ஹீரோ வராரு. அந்த ஹீரோ யாருன்னா ரட்சிக்கப்பட்டவராக மாறுகிறார். அல்லேலூயா. நன்றி உள்ளவன் ரட்சிக்கப்படுகிறான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு பரிசுத்த தேவன் எத்தனையோ கஷ்டங்களிலும் உபத்திரவங்களிலும் எப்படி அந்த குஷ்டத்தில் இருக்கிறவர்கள் சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டார்களோ, தள்ளப்பட்டார்களோ, அப்படி பல சூழ்நிலைகளிலே நாம் தேவனை விட்டு தூரமாய் இருந்தோம். ஆனாலும் இன்றைக்கு நம்முடைய இருதயம் தேவனுக்கு சமீபமாக ஒரு ஆயக்காரனை போல மாறினபடினாலே பரிசுத்த தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்க ஆயத்தமாக இருக்கிறார். ஏனென்று சொன்னால் நாம் சுத்தமானவர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் நம்மை தாழ்த்துவோம், நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய இருதயம் தேவனுக்கு உகந்ததாக மாறட்டும். நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதை கேட்டாலும் அதை நமக்கு அவர் செய்வதற்கு நிச்சயம் உள்ளவராக இருக்கிறார். நிச்சயம் செய்வார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். ரட்சிப்பின் சந்தோஷத்தை நமக்கு தந்திருக்கின்றார். அல்லேலூயா. இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you all. మధురమైనది నా యేసు ప్రేమ, మరపురానిది నా తండ్రి ప్రేమ. మధురమైనది నా యేసు ప్రేమ, మరపురానిది నా తండ్రి ప్రేమ. మరవలేనిది నా యేసుని ప్రేమ, మరవలేనిది నా యేసుని ప్రేమ. మధురాది మధురం నా ప్రియుని ప్రేమ, మధురాది మధురం నా ప్రియుని
ఇహలోక ఆశలతో అంధురాలు మైతిని నీ సన్నిధి విడిచి నీకు దూరమైతిని ఇహలోక ఆశలతో అంధురాలు మైతిని నీ సన్నిధి విడిచి నీకు దూరమైతిని చల్లని స్వరముతో నన్ను నీవు పిలిచి చల్లని స్వరముతో నన్ను నీవు పిలిచి నీ సన్నిధిలో నిలిచిన నీ ప్రేమ మధుర ప్రేమ 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 నా యేసు ప్రేమ 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 నా తండ్రి ప్రేమ. சர்வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்முடைய பாதம் பணிந்து உம்மை போற்றி துதித்து வாழ்த்தி வணங்குகிறோம். இந்த மாலை நேரத்திலே முட்டுக்கூர் பகுதியிலே இந்த இடத்திலே உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருந்ததுக்காக நன்றி கர்த்தாவே. ஆவியானவர் எங்கள் மத்தியிலே ஆசீர்வாடி உம்முடைய வார்த்தைகளை சத்தத்தை நான் கேட்கும்படிக்கு கேட்ட உம்முடைய சத்தத்துக்காக வசனங்களுக்காக நன்றி செலுத்தி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை எங்கள் மீது இருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, தூரத்துக்கும் சமீபத்திற்கும் தேவனாகிய கர்த்தர், ஆண்டவர் இருதயத்தை நோக்கி பார்க்கிற தேவன். கர்த்தாவே, மத்தேயு 7ஆம் அதிகாரத்துக்காக லூக்கா 17ஆம் அதிகாரத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு நன்றியுள்ளவர்களாக நாங்கள் காணப்படும் பொழுது, உம்மை வந்து பணிந்து கொள்ளும் பொழுது, இந்த இடத்திலே ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மையப்படுத்தி உம்மை துதித்து தேவனை மகிமைப்படுத்தின ஒவ்வொருவர் மூலமாகவும் கர்த்தர் நீர் மகிமைப்பட்டபடினாலே நீர் எல்லாருக்கும் ரட்சிப்பை கொடுத்ததற்காக நன்றி செலுத்தி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய பாவங்களை எல்லாம் பாவ குஷ்டரோகத்தை நீக்கி பரிசுத்தமாக்கின தேவன், கர்த்தரை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று சொன்ன பிரகாரமாகவே கர்த்தாவே, ஒரு மனுஷன் திரும்பி வந்து உம்மை தேவனை மகிமைப்படுத்தினான் என்று நாங்கள் வாசித்தோம். அதே போல கர்த்தாவே, உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கும்படிக்கு இந்த மாலை வேளையிலே இந்த இடத்திலே இந்த ஸ்ட்ரீட்ல கர்த்தாவே கூடி வந்த ஒவ்வொருவருக்காக நன்றி. உம்மை ஆராதித்தவர்களுக்காக நன்றி. உம்மை மகிமைப்படுத்தினதற்காக நன்றி. கர்த்தாவே, தங்களுடைய இருதயத்தை உமக்கு கொடுத்து தங்களை ஆண்டவரை முழுவதுமாக அர்ப்பணித்த ஒவ்வொருவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லாருக்கும் நீர் கொடுத்த ரட்சிப்புக்காக நன்றி கர்த்தாவே. இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்தவர்களாக நாளை தினத்திலேயும் உம்மை தொழுது கொள்ளக்கூடிய கிருபை நீர் தந்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஒருவேளை சரீரத்திலே கர்த்தாவே லிட்டரலாக அவர்கள் ஆண்டவரே வியாதி பலவீனங்களிலே இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். வயது மூப்பில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த முட்டுக்கூர் பகுதியிலே உங்களுடைய பிள்ளைகளை நீர் தொட்டு சுகப்படுத்த வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஒரு நொடி பொழுதிலே ஒரு குஷ்டரோகத்தை ஆண்டவரே உம்மால நீக்க முடியும். அதே போல கர்த்தாவே, ஒரு சாதாரணமான வியாதிகள் இந்த சரீரத்திலே இருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை நீ சுத்தமாகு என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாங்கள் கேட்டபடினாலே எல்லா விதமான நோய் வியாதியும் நீங்கினதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய வல்லமுள்ள கரம் ஒவ்வொருவரையும் தொட்டதற்காக நன்றி செலுத்தி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வேதத்தின் வசனங்கள் ஆண்டவரே அந்த வசனத்தினுடைய ஒரு உறுப்பாகிலும் ஆண்டவரே அவமாய் போவதில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு, ஜீவன் உண்டு என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த வசனத்தை ஆண்டவரை விசுவாசித்து கேட்ட ஒவ்வொருவருக்காக நன்றி. இந்த இரவில் ஒரு வேலை ஆண்டவரே படுக்கைக்கு போவதற்கு முன்பதாக அவர்களுடைய சரீரத்தை முழுவதுமாக ஆண்டவரே வல்லமை கர்த்தாவே அவர்கள் காணும்படிக்கு சுகத்தை ஆண்டவரே ஒரு வல்லமை நீர் ஆண்டவரை கட்டளையிட்டு சுகத்தை நீர் ஆண்டவரை கட்டளையிட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியம் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தும் கர்த்தாவே. உமக்கு சாட்சியுள்ளவர்களாக வாழ உம்முடைய ரட்சிப்பை பெற்றவர்கள் கர்த்தாவே உம்மை மகிமைப்படுத்திக் கொண்டு தினந்தோறும் உம்மை நாமத்தை ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க துதிக்க உதவி செய்தரலாம். கையின் பியாசங்களை ஆசீர்வதித்தாலும் உடைய சமூகத்திலே கொண்டு வந்த காணிக்கைகளுக்காக நன்றி. அதற்கேற்ற பலன்களை அவர்களுக்கு தந்தரல வேண்டும் என்று, இந்த கிராமத்தை நீர் ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும் என்று ஆண்டவரே அவர்களுடைய குடும்பங்களில் இருக்கிற குறைகள்லாம் நீக்கப்படத்தக்கதாக ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனைகள்ல இருக்கிறவர்களுக்கு கர்த்தா விடுதலையை தாரும். கர்த்தருடைய நாம மகிமைக்காக அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, படித்து எக்ஸாம் எழுதியிருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி. உயர்ந்த ஆண்டவரே அவர்கள் எதிர்பார்க்கிறதான ஹையர் ஸ்டடீஸ் கிடைக்கத்தக்கதாக, கோர்ஸ்ல கிடைக்கத்தக்கதாக அவர்கள் படித்து கர்த்தருடைய நாம மகிமைக்காக ஆண்டவரே இந்த கிராமம் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய நாம மகிமைக்காக உங்களுடைய பிள்ளைகளை நீங்க ஆண்டவரே உயர்ந்த ஸ்தலத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம்.
கர்த்தாவே அதே போல கர்த்தாவே எதிர்காலத்துக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைகளை கட்டளையிட்டாலும் கர்த்தாவே கர்ப்பத்தின் கனிக்காக வேண்டி நின்று கர்த்தருடைய நாம் மகிமைக்காக இந்த பிள்ளையை நான் கர்த்தருக்கே ஒப்பு கொடுப்பேன், ஊழியத்துக்காக ஒப்பு கொடுப்பேன் என்று பொருத்தனை பண்ணியிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்ப்பத்தின் கனியை நீர் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாம் மகிமைக்காக குடும்பத்திலே சமாதானம் சந்தோஷம் நிலைத்திருக்கும்படி மகிழ்ச்சி ஆண்டவரே என்றென்றைக்கும் தங்கியிருக்கும்படிக்கு கர்த்தர் நீர் கட்டளையிட வேண்டும் என்று இங்க வந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். வேலை நிமித்தமாக ஆண்டவரே முக்கியமான காரியங்கள் நிமித்தமாக வர முடியாமல் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாதவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் உரிய பங்கை நிற்பன் ஆண்டவரை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். உன்னை நாமே மையப்படட்டும் கர்த்தாவே, தொடர்ந்து உடைய பிரசனத்தினாலே எங்களை வழிநடத்த வேண்டும் என்று கர்த்தரும் ஆண்டவரே இந்த வீட்டை திறந்து கொடுத்த குடும்பத்தினரை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுடைய விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் ஸ்தோத்திரங்களாக மாறத்தக்கதாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாம் மையப்படட்டும் கர்த்தாவே. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். Hallelujah. 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 Hallelujah.